பெற்ற தாயே, நீ உயிரோடு இருந்து எனக்கு நடக்கிற கொடுமையை நீ பார்த்திருந்த உன் மனசு தாங்க மாமா. என்ன தவறு செய்யாது எனக்கு இப்படிப்பட்ட சுத்தம் ஏற்பட்டு விட்டது. இந்த வாய்க்கு ஒரு வாக்கிய உடனே பாலவனமாக மாறிவிட்டது. என்னுடைய வாக்கில் வெளிச்சம் என்பது கிடையாதா? இந்த பாய்க்கு தாயை கிடையாது, தந்தையை கிடையாது. எனக்கு போருக்கு சென்றவர் இதுவரையில் காணவில்லையே. அப்பா, நீங்களாவது இருந்திருந்தாலா இந்த பாய்க்கு நடக்கிற கொடுமையை பார்த்து போலீசார் எழுதி வந்து கேட்பீங்களப்பா. எனக்கு இப்ப யாருமே இல்லாதப்பா கேட்கிறேன்ப்பா. அப்பா அப்பாவும் அன்னைக்கு
ஆமாம், கண் விழித்து பார்த்தான், மத்தியான காணவில்லை. அவன் எங்கே சென்றிருப்பான்? சரி, அவன் எங்கு சென்றாலும் இங்குதான் வர வேண்டும். படுத்து உறங்குகிறேன். சந்திக்க சென்று அவளோடு உல்லாசமாக இருந்து பற்றி, ஆனால் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் அமரன். இப்போது அவன் பக்கத்தில் தெரியாதவர்கள் உறங்கி விடலாம். எங்கடா போன? என்னாச்சு உனக்கு? எங்கடா போன? உன் பக்கத்துல தான் படுத்திருக்கேன். ஆடா படுபாவி, கண் விழித்து படுத்து நானே காணவில்லை. காணவில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரே புழுக்கமாக இருக்கிறது. ஆகினால் சிறிது நேரம் அதோ தெரியுது, அது நேரத்தில் கட்டது காத்து வாங்க நான் போயிருந்தேன். அப்படியா? தான் பார்த்திருக்கேன். நாம் எங்க வந்திருக்கிறோம்? ஓ, மற்ற வேலையை வந்து விட்டோம். மலைநாடு செல்ல வேண்டும். அந்நாட்டவனை கொண்டு அந்நாட்டை கைப்பற்றவனோடு புறப்பட்டு விட்டோம். ஆகினால் போட்டொழுத்து புறப்பட்டு தருவாய். இந்த நேரத்தில் நதியை நீர் பிறக்க உடனே ஆகினால் மூணாம் அமைச்சு அமர்ந்து விட்டுவோம். சரி, புறப்பட போகலாம். புறப்படு வைத்தையா. அதை பார்த்தாயா? அந்த மலைநாட்டு மன்னன் நான் வருவதை கண்டு தன்னைத்தானே மறைத்துக் கொண்டான், தற்கொலை செய்து கொண்டான். தவறு செய்தவன் தகுந்த தண்டனை அனுபவித்து விட்டான். நம் கருத்தினால் தான் கொல்ல வேண்டும் நினைத்தோம். ஆனால் தன்னைத்தானே மறைத்துக் கொண்டான். சரி, நீ வந்து கொண்டேன். இந்நாடு நமக்கே சொந்தம். உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சொந்தம்? நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மலைநாட்டை முடிசூட்டி இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இங்கு வெற்றி பெற்ற செய்தியை, போரில் நாம் இருவர் பெற்ற செய்தியை உன்னுடைய தந்தை என்னுடைய மாமாவிடம் எடுத்துரைக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். அமரா, நீ உரைப்பது உண்மைதான். மன்னன் இல்லா நாடு பின்னசுடு நாடு என்று உரைப்பார்கள். ஆகினால் என் நாட்டில் பொறுப்பை ஏற்று சில நாள் நானே ஆட்சி வருவேன். விரைவாக சென்று தந்தையத்தை உண்மை விளக்கத்தை உரைத்து விரைவாக தந்தை அழைத்து வா. அனைவருமே சேர்ந்து ஆக்கிவிக்கலாம். சென்று வருகிறேன். அவன் இருக்கிறான். என் தந்தையிடத்தில் உண்மை உரைப்பதற்காக அவன் வருவரை என் நாட்டின் பொறுப்பை நானே ஏற்று ஆட்சி வருகிறேன். புறப்படுகிறேன். ஆட்சி போரில் வெற்றி பெற்ற செய்தியை என்னுடைய மாமன் உரைக்க வேண்டும். எப்படி போரில் வெற்றி பெற்றோம் என்றால் சந்தோஷமாக ஆடிப்படி கொண்டு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? நானல் போல